ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏசப்பா உங்க கூட இருக்கணும்னா நீங்க நல்ல பிள்ளையா வாழ்ந்து கட்டணும், சரியா? நீங்க ஒருவேளை நீங்க தப்பு பண்ணும்போது உங்க அம்மா அப்பா உங்களுக்கு கண்டிச்சாங்கன்னா கோவப்படாம அதை நம்ம தெரியப்படுத்திக்கணும், சரியா? இப்ப கதைக்குள்ள போலாமா? நம்ம ஷெல்ஃப்ல அழகப்படுத்துறதுக்காக சின்ன சின்ன சிலைகள், போட்டோஸ், ஃப்ளவர் வாஸ்லாம் வைப்பீங்க தானே? அதே மாதிரி பணக்கார ஒருத்தர் அவங்க வீட்டையும் வைக்கிறதுக்காக யோசிச்சாரு. எங்கேயுமே கிடைக்காத அழகான ஒரு சிற்பத்தை வைக்கணும்னு நினைச்சாரு. அதனால சிற்பியா கூப்பிட்டாரு. அவர் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் சொன்னாரு. அவர் சொன்னாரு, நீ எவ்வளவு உயர்ந்த கல்லா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு காசு போனாலும் பரவாயில்ல, நீ எனக்கு அழகான ஒரு சிற்பத்தை பண்ணிக்கணும்னு கேட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சிற்பத்தை பார்க்க சிற்பியோட வீட்டுக்கு போறாரு. இந்த சிற்பி பண்ணியிருந்த சிலை பார்த்து அதிர்ந்து போயிட்டாரு. ஆச்சரியப்பட்டாரு. கண்ணா கவரக்கூடிய ஒரு சிற்பத்தை பண்ணி வச்சிருந்தாரு. சிற்பி அந்த சிலையோட பின்பக்கத்துக்கு கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அந்த பணக்காரர் இவ்வளவு அழகான சிலைக்கு போய் யாருமே பார்க்காத பின்பக்கத்துக்கு போய் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்களேன்னு கேட்டாங்க. மனசுல தோன்ற அண்ணன் எல்லாமே ஏசப்பாக்கு தெரியான்னு சொன்னாரு. ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவருக்கு நிறைய சம்பளமும் நிறைய பரிசுங்கெல்லாம் கொடுத்தாரு. அந்த சிற்பி சொன்ன வார்த்தைய எந்த வேலையிலையும் உண்மையா இருக்கணும் மனசுல தோணி தோணி ஏசப்பாவை ஏத்துக்கிட்டாரு. ஏசப்பா நீ பாக்குறான்னு எந்த எண்ணம் எப்போதும் இருக்கணும். அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்க தப்பே செய்ய மாட்டீங்க. உமக்கு பயப்படுற பயத்தை எனக்கு தாரமுன்னு ஜெபிப்பீங்களா? வெரி குட். ஒரு வசனம் கத்துக்கலாமா? நீ என்னை காண்கிற தேவன். ஆதியாகமம் 16:13. ஒரு பாட்டு கத்துக்கலாமா? நீ பேசுவதில் கவனமாயிரு, நீ பேசுவதில் கவனமாயிரு, தேவன் பார்க்கிறா, மேலிருந்து பார்க்கிறா, நீ பேசுவதில் கவனமாயிரு, செயல்களிலே கவனமாயிரு, செயல்களிலே கவனமாயிரு, தேவன் பார்க்கிறா, மேலிருந்து பார்க்கிறா, உன் செயல்களிலே கவனமாயிரு. சொல்லி கொடுத்த பாட்டு கதை வசனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அடுத்த வாரம் பார்ப்போம். பாய்.